கடவுள் என்ற சொல் எங்குமில்லை. திருக்குறளில் கடவுள், சிவன், விஷ்ணு போன்ற எந்த மதக்கடவுள் பெயரும் இல்லை. ஆனால் முதல் குறளிலேயே இறைவன் என்று சொல்லி மதத்திற்கும் மேலான பொதுமை யுனிவர்சல் எத்திக்ஸ் பேசுகிறார் திருவள்ளுவர். 1330 குறள்களும் 2 வரிகள் + 7 சீர்கள். கணித அற்புதம். ஒவ்வொரு குறளும் 2 வரிகள், மொத்தம் 7 சீர்கள். 1330 குறள்களிலும் ஒரு குறளும் விதிவிலக்கில்லை. இது உலக இலக்கியத்தில் அரிதான வடிவ கட்டுப்பாடு. ஒரு இடத்திலும் நான் இல்லை. திருக்குறளில் திருவள்ளுவர் தன்னை எங்கும் குறிப்பிடவில்லை. நான் சொல்கிறேன், என் கருத்து, எதுவுமே இல்லை. இது அகந்தையற்ற ஞானத்தின் மிக உயர்ந்த நிலை. அரசியல், பொருளாதாரம், உளவியல் 2000 ஆண்டுகளுக்கு முன். திருக்குறளில் நல்ல ஆட்சி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், வரி, செல்வம், வறுமை, மனித மனநிலை, ஆசை, கோபம் இவையெல்லாம் இன்றைய மேனேஜ்மெண்ட் மற்றும் சைக்காலஜிக்கு அடிப்படை. பாவம் புண்ணியம் அல்ல, விளைவு விளைச்சல். திருக்குறள் சொல்லுவது, நீ நல்லது செய்தால் நல்ல விளைவு, நீ கெட்டது செய்தால் கெட்ட விளைவு. பயமுறுத்தும் நரகமில்லை, ஆசை காட்டும் சொர்க்கமில்லை, காரண காரிய நியதி மட்டுமே. பெண்களை மதித்த உலகின் பழமையான நூல். பெண்களை அறிவு, நாணம், பண்பு இவற்றுடன் மதிக்கிறது. பெண்ணின் பெருந்தக்க யாவுழ. அந்த காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒரே குறள், பல அர்த்தங்கள். ஒரு குறள், குழந்தைக்கு எளிய நீதி, அறிஞருக்கு ஆழ்ந்த பத்துவம், அரசருக்கு ஆட்சி விதி. அதனால்தான் 2000 ஆண்டுகளாக பழையதாகவே இல்லை. உலக மொழிகளில் அதிக மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல் திருக்குறள். 80+ மொழிகள். ஆங்கிலத்தில் மட்டும் 40+ மொழிபெயர்ப்புகள். பைபிள் போல், குரான் போல் உலக நெறிநூல். மதமில்லை, ஜாதி இல்லை, இனமும் இல்லை. திருக்குறளில் ஜாதி, மத அடையாளம், இன வேறுபாடு, மனிதன் மட்டுமே மையம். திருக்குறள் = ஹியூமன் ஆபரேட்டிங் சிஸ்டம். இன்றைய மொழியில் சொன்னால் திருக்குறள் = மனித வாழ்க்கைக்கான ஆபரேட்டிங் சிஸ்டம். அதில் இன்புட் = செயல், ப்ராசஸ் = பண்பு, அவுட்புட் = வாழ்க்கை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.